தமிழ் திரையுலகில் ட்ரெண்டிங்காக ஒரு நியூஸ் அப்போ உலா வந்துக்கிட்டு இருந்தது. எல்லாம் பரபரப்பாக தமிழ் திரையுலகமே அப்படி ஒரு அதுக்காக நாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் நியூஸு. இந்த இயக்குனர் இந்த கதாநாயகனை வச்சு படம் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுலேயும் சில பொறாமை குணம் கொண்டவங்க இனத்திற்களை பேசினார். அந்த இயக்குனருடைய ஸ்டைல் வேறு, இந்த கதாநாயகனுடைய ஸ்டைல் வேறு. இவருடைய இயக்கத்தில் இவர் நடித்தா அந்த படம் ஓடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை அப்படியே கிளப்பிவிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நியூஸு அந்த டைரக்டர் காதிலும் விழுந்தது. அந்த டைரக்டர் என்ன தெரியுங்களா செஞ்சார், இவங்க பேச்சை கேர் பண்ணிக்கவே இல்லை. ஒரே ஒருத்தரை மட்டும்தான் நம்பினார். இவர் நம்பினார் இல்லை, அந்த ஒருத்தர் அவர் போட்ட ஒரு கையெழுத்தினால அந்த டைரக்டருடைய தலையெழுத்தாக மாறி போச்சு. சரிங்களா? ஆக இந்த இயக்குனர் யார், அவர் நம்பிய அந்த கதாநாயகன் யார், அவர் போட்ட கையெழுத்தினால இவர் தலையெழுத்தே மாறி உச்சத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது யாரால் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் திரையுலகம் எடுத்துக்கிட்டால் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இயக்குநர்களாக இருந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒரு தனித்துவம் இருக்கும். அதே போல் நடிகர்களை எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு தனித்துவம் இருக்கும். அதாவது இந்த இயக்குனர் ஒரு படம் இயக்குனர்னா அந்த படத்தில் இவங்க ஹீரோவாக இருந்தால் சரியாக இருக்கும், அப்போ தான் அது ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது. தற்சமயம் தான் அது கொஞ்சம் மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஒழிய ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா புரட்சித் தலைவர் அவருக்குன்னு சில இயக்குனர்கள் பா நீலகண்டன், கே சங்கர், எம்ஏ திருமுகம் இவங்களாம் இயக்கிட்டு இருந்தாங்க அதிகமாக. அதே போல் நடிகர் திலகம் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா டிஆர் ராமண்ணா, மாதவன், பிஆர் பந்துல் இந்த மாதிரி அவருக்கு படத்தை தொடர்ந்து இயக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட எடுத்துக்கிட்டால் கூட எஸ்பி முத்துராமன் அதிக படத்தை அவரை இயக்கியிருக்கிறாரு. தற்சமயம் ஹிட் கொடுக்குற டைரக்டர் யாராக இருந்தாலும் அவருடைய டைரக்ஷனில் நடிக்கணும் அப்படின்னு எல்லா நடிகர்களும் ஆசைப்பட்டு அதை நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டைரக்டர் மணிரத்னம் மிகப்பெரிய இயக்குனர். ஆங்கில படங்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு பல படங்கள் எடுத்திருக்கிறாரு. நாயகன், அக்னி நட்சத்திரம், உயிரே, பம்பாய், தளபதி உள்ளிட்ட பல படங்கள் எடுத்திருக்கிறாரு. ஆக அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், ஆங்கில படங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்டைல் இருக்கும். அதே போல் நடிகர் கே பாக்யராஜ் அவருடைய ஸ்டைல் ஒன்று. அவர் நகைச்சுவை கலந்த ஒரு கதாநாயகனாக நடிச்சுட்டு வந்தார். அவருடைய படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே சிறப்பாக மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் எடுபடக்கூடிய அளவுக்கு எடுத்திருப்பார். அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, எங்க சின்னராசா, இப்படி ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் திரையுலகின் ஒரு முன்னணி கதாநாயகனாக விளங்கினார். இப்படி இருக்கும் பொழுது மணிரத்னம் டைரக்ஷனில் அவருடைய படங்கள் எப்படி இருக்கும், ரோஜர் மூர், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் மாதிரி இருக்கும். திஸ் பேகுல உடுமி, மூன் டிரெக்டர், ஆக்டோபசி இந்த மாதிரி படங்கள்லாம் சும்மா பயங்கரமாக மிரட்டி இருப்பார். சும்மா பனிச்சறுக்கள் அப்படியே அவர் வரக்கூடிய அந்த ஷார்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இந்த டெரரிஸ்ட்டுக்கிட்ட ஃபைட் பண்ணுறது, அந்த பனிச்சறுக்கில் இறங்குறது, அப்படியே அந்த ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு ரசிக்கக்கூடிய அளவு இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நடிகர் பாக்யராஜ் நடித்தா அது சரி வருமா? ஆனால் பாக்யராஜ் அவருடைய திறமையெல்லாம்
அளவிடவே முடியாதுங்க. எக்ஸலண்ட்டான திறமை கொண்டவர். ஏன்னா மக்கள் திலகம் அவர்களே தனது திரையுலக வாரிசாக அவர் அறிவிக்கிறாருன்னா சாதாரணமாக அறிவிப்பாரா? ஆக அவ்வளோ டேலண்ட் பர்சன் அவர். ஆக அவ்வளோ திறமையுள்ள ஆக்டர் அவர். அவருடைய கதை, திரைக்கதை, வசனம், அவருடைய அந்த துருதுருன்னு நடிப்பு, அந்த காமெடி கலந்த அந்த நடிப்பு, குறிப்பாக பெண்களை கவர்ற மாதிரி அவருடைய வசனங்கள் எல்லாம் அருமையாக இருக்கும். படம் முழுக்க அப்படியே நகைச்சுவையாக கொண்டு வருவார். ஆனால் அந்த எண்டில் கிளைமேக்ஸில் அனைத்து ரசிகருடைய நெஞ்சை தொடுற அளவுக்கு கிளைமேக்ஸை வச்சிருப்பார். அப்படியே எல்லாத்தையும் கிறங்கடிச்சிருவார். அப்படியே சென்டிமெண்ட்டான காட்சிகளை கொடுத்து அத்தனையும் பாக்கியராஜருடைய கிளைமேக்ஸ் காட்சி அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். பொதுவாகவே ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு ரசிகர்கள் அதிக அளவில் இருப்பாங்க. மக்கள் திலகத்தில் ஆரம்பித்து அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய், அஜித் எல்லாமே ஆக்ஷன் ஹீரோவாக இருந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்க. ஆனால் பாக்யராஜ் அப்படி இல்லை. அவர் ஆக்ஷன் ஹீரோ இல்லை. அதாவது அந்த காமெடி கலந்த நடிப்பு, அவருடைய கதை, திரைக்கதை, வசனம், இதை வச்சு அவர் ஒரு ரசிகர் பட்டாளத்தை, குறிப்பாக பெண்களை ரசிகர்களாக சம்பாரிச்சிருக்காருன்னா இது வித்தியாசமான ஒரு கோணம் தானே. ஒரு ஆக்ஷன் ஹீரோ அல்லாத ஒருத்தரும் மக்கள் மத்தியில், ரசிகர் மத்தியில் இந்த அளவுக்கு பேசப்படுறாருன்னா இவருக்கு ஏன் இதை நம்ம தரக்கூடாது அப்படின்னு புரட்சித் தலைவர் நினச்சதுனால தான் தனது திரையுலக வாரிசாக பாக்யராஜ் அவர்கள் அறிவித்தார். என்னங்க சரிதானே இது நான் சொல்கிறது? இந்தியாவிலேயே திரைக்கதை மன்னன் என்று விளங்கியவர் தான் பாக்யராஜ். அவர்களை நமது மன்னாதி மன்னன் திரையுலக வாரிசாக அறிவித்ததில் தப்பியதுங்க. தப்பாக இருக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முரட்டைக்கால துள்ளி வரும் மாட்டை பாயும் புலி போல் அடக்குவார். அவர் கையில் நம்ம ராமராஜன் பாடுற மாதிரி ரஜினிகாந்த் கையில் செம்பை கொடுத்து பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு வாடி வாடி என்னோடைய பேச்சு அப்படின்னு ரஜினிகாந்த் பாடினா இதை ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கவே மாட்டாங்க. காரணம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவருடைய ஃபைட்ஸு, அவருடைய ஸ்டைலு, மக்களை கவரக்கூடிய அவருடைய டைலாக்கு, இதெல்லாம் தனித்துவமாக அவருக்குன்னே ஒரு பாணியை உருவாக்கி வச்சுருக்கிறாரு. ஆக அவர் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தா தான் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க. அதே போல் ராமராஜன் அவர்கள் அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக வளம் வந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்திலேயே இவர் சும்மா செம்மையான படங்களை கொடுத்தாரு. எங்கள் ஒரு பாட்டுக்காரன், செண்பகமே செண்பகமே, அடுத்து கரகாட்டக்காரன் வருஷ கணக்கில் ஓடுனுச்சு. இவருடைய படங்கள் கிராமிய சூழ்நிலையில் அமைஞ்ச இவருடைய படங்கள்லாம் மக்களை, ரசிகர்களில் இவருக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தது. குறிப்பாக இவருடைய படங்களினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது நமது இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் அமையக்கூடிய அத்தனை பாடல்களும் தேனினும் இனிதாக இருந்தது. இவருடைய ராமராஜனுடைய படத்துக்கு அவரோட நடிப்பு மட்டுமல்லாமல் இளையராஜா அவருடைய இசையமைப்பில் உருவான பாடல்களும் மிகப்பெரிய பக்கமலமாக அமைஞ்சது. ராமராஜன் படத்தில் அமைஞ்ச பாடல்கள் எல்லாம் என்ன பாட்டுங்க தெரியுங்களா? கரகாட்டக்காரெல்லாம் என்ன ஓட்டங்க ராமராஜன் இது. சாமத்தில் வாரேன் நான் சாமந்திப்பூ தாரேன், கோபப்பட்டு பார்த்தா நான் வந்த வழி போகிறேன், சந்தனங்கரைச்சி ஊற்றணும் எனக்கு முத்தையங்கனக்கு மொத்தமும் உனக்கு, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்னை மாலையிட செய்தி சொல்லும் நாள் என்ன நாள், ஏ முத்து முத்து கண்ணாலே நான் சுற்றி வந்தேன் பின்னாலே, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு. அடுத்து இந்த பாட்டு பாருங்க.
மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னோடைய நேசம். அடுத்து பாருங்க, இது ஃபாரினில் போய் ஒரு பாட்டு எடுக்கிறாரு. அதாவது புரட்சி தலைவர் விவசாயி படம் எடுக்கிறாருங்க. விவசாயி படத்தில் அவருடைய கெட்டப் எப்படி தெரியுங்களா? கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இந்த பாட்டுக்கு புரட்சி தலைவர் பேண்ட்டு ஷர்ட் போட்டு டக் பண்ணி கண்ணாடி தொப்பி இதெல்லாம் வச்சு சும்மா அட்டகாசமாக இருப்பார். இவர் ராமராஜன் அதே வெளிநாட்டுக்கு போய் ஒரு பாடல் பாடுறாரு. எப்படிங்க? வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா. இந்த லைனில் பாருங்க, மாடு கண்ணு மேய்க்கிறத பார்க்க மந்தவெளி இங்கே இல்லையே, ஆடுபூலி ஆட்டம் போட்டு வீடையால அரச மரம் மேடை இல்லையே, வெத்தலைய மடிச்சு மாமதை கடிச்சு துப்ப ஒரு இடம் இல்லையே. பாருங்களா போய் எப்படி பாடுறாரு பாருங்க. அதுதான். ஆக இப்படி ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஸ்டைலு, ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் ஒரு ஸ்டைலு. இந்த இயக்குனர் இயக்கத்தில் இந்த நடிகர் நடித்தாதான் அது சரி வரும் அப்படிங்கிற மாதிரி. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் இதை அழகாக பாக்கியராஜ் அவர்கள் சொல்லியிருப்பார். அதில் ஒரு மேடை நாடகம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் கிருஷ்ணதேவராயரா ரஜினிகாந்த், தெனாலிராமனா பாக்கியராஜ் நடிச்சிருப்பாங்க. அதை இப்போ விவரித்த டைம் பத்தாது, அதை நீங்கள் பாருங்கள். அதில் கடைசீட்டில் என்ன நடக்கும்னா, வீரம் இருக்கிற இடத்துல வீரம் இருக்கணும், விவேகம் இருக்கிற இடத்துல விவேகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் சொல்லி அந்த மணிமகுடத்தை மீண்டும் ரஜினிகாந்தையே சூட்டுவார். அப்படி ஒரு காட்சி. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் புரட்சி தலைவர். அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அவர் போடாத சண்டைகள் கிடையாது. கத்தி சண்டை போடுவார், கம்பு சண்டை போடுவார், சுருள் கத்தியில் விளையாடுவார், குத்து சண்டை போடுவார், கராட்டே ஃபைட் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அவர் போடாத மாறு வேடங்களே கிடையாது. அத்தனை வேடங்கள் நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி டபுளாயிட்டில் அவருக்கு ஈடுனே இன்ன வரைக்கும் யாருமே பண்ணலை. அந்த அளவுக்கு பண்ணியிருப்பார் எல்லாத்துலேயுமே. அன்பியாவில் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே அந்த காதல் காட்சி, ரொமான்டிக் காட்சி, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இது பண்ணி ஆடி பாடி அவங்கள ஜெயிக்கிற காட்சி, என்ன வேணும் எல்லாம் சொல்கிறாங்க. புரட்சித் தலைவர் மட்டும்தாங்க அனைத்தையுமே கரைச்சி குடிச்சிருப்பார். அவருக்கு தெரியாது ஒன்றே ஒன்று தான், அழ தெரியாது, மற்றவங்கள அழ வைக்க தெரியாது. அதுதான் இப்போ நம்ம புரட்சித் தலைவர். முன்னையே சொன்ன மாதிரி விவசாயி படத்தில் அவருடைய காஸ்டியூம்ஸு செம்மையாக இருக்கும். விவசாயினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாற்றி செம்மையாக அந்த காஸ்டியூம்ஸு அட்டகாசமாக போட்டுக்கிட்டு பாட்டு பாடுவார் பாருங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி அப்படின்னு விவசாயி படத்தில் பாடினார். படத்தை சக்ஸஸ் பண்ணார். அதே வெளிநாட்டில் ஜப்பானில் எக்ஸ்போ 70 பாடினார். என்ன பாட்டு? பூமி எங்கும் பூமேடை, பொங்கி பாயும் நீரோடை, மேகம் போடும் மேலாடை, மின்னல் வந்தால் பொன்னாடை,
மாந்தளிர் மேனியில் மழை வேண்டும், இளமாலையில் நான் அதை தர வேண்டும். காலமே ஓடிவா, காதலே தேடிவா, உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவ சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. எப்படிங்க? அதுதான் உலகம் சுற்று வாழ்வின் படத்தை எடுத்தார், சக்ஸஸ்க்கு மேலே சக்ஸஸ் கொடுத்தாரு. ஆக நம்ம புரட்சி தலைவருக்கு கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரியும், கலப்பை எடுத்து உழவும் தெரியும். ஏன்னா தோட்டாவுக்கே டாட்டா காட்டினவர் தான் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நினைக்கலாம், என்னடா இன்ட்ரோவில் சொன்னார், என்ன சொன்னார்? ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறாரு, அப்போ அது ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவருடைய ஸ்டைல் வேறு, இவருடைய ஸ்டைல் வேறு. இவங்க படம் எடுத்தால் சக்ஸஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் காதுபட பேசுனாங்க. இருந்தாலும் அதை இவர் கேர் பண்ணாத இந்த டைரக்டர் அவரை முழுசாக நம்பினார் அப்படின்னு ஆரம்பித்தோம்ல. தமிழ் திரையுலகினுடைய போக்கையே தனது புதுமையால் மாற்றி இயக்குனர் தான் ஸ்ரீதர் அவர்கள். அவர் ஒருத்தரை முழுசாக நம்பணுன்னு சொன்னது தெரியுங்களா? அவர் யாருன்னு தெரிஞ்சுங்களா? அவர் போட்ட கையெழுத்து ஸ்ரீதருடைய தலையெழுத்தையே மாற்றி காட்டியவர் யார் தெரியுங்களா? அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த படம் உரிமை குரல். தமிழ் திரையுலகில் புதுமையை புகுத்திய டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் சித்திராலயா சார்பாக பல படங்களை தயாரித்து இயக்குனார். ஒரு சில படங்கள் நல்லா ஓடுனுச்சு, ஒரு சில படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இவருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அடுத்த கட்ட நகர்வுக்கு இவரால் செல்ல முடியாத அளவுக்கு இவரை அந்த பொருளாதார நெருக்கடி இவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. இந்த சூழ்நிலையில் தான் மேலும் இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல மீண்டும் ஒரு எழுச்சிக்கு வரணும், மீண்டும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு இவர் எண்ணிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் இவருக்கு தமிழில் எப்படி பல நடிகர்கள் தயாரிப்பாளர் நண்பர்களாக இருந்தாங்களோ அதே போல் இந்தியில் இவருடைய நண்பராக இருந்த ராஜேந்திரகுமார், நீங்கள் போய் உங்கள் கஷ்டமெல்லாம் தீரணும்னா, உங்கள் கடன்கள்லாம் கட்டிட்டு நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் நினைக்கிறாருன்னா, இல்லைங்க அது சரி வராதுங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் ஏற்கனவே மக்கள் தலைவர் அவர்களை வச்சு அன்று சிந்திய ரத்தன ஒரு படம் எடுத்தேன். படத்தினுடைய காட்சிகள்லாம் கூட எடுத்தோம், ஸ்டில்லாம் கூட வெளியே வந்துச்சு. ஆனால் அந்த படம் நின்று போச்சு. அதற்கு பிறகு நான் பல விழாக்களில் அவரை சந்திச்சிருந்தாலும் நானும் அதை பற்றி அவர்கிட்ட பேசலை, அவரும் என்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்கல. அதனால் இப்போ போய் நான் இந்த கஷ்டமான இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை போய் அவர்கிட்ட எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் போய் கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். உடனே அதுக்கு ராஜேந்திரகுமார் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்கள் திலகம் இல்லை, அவர் எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார். அதே போல் தன்னை நம்பி வர யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்வார். நான் சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு படம் பண்ணி தருவார், நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தனது நண்பர் ராஜேந்திரகுமார் சொல்கிறத கேட்டு டைரக்டர் ஸ்ரீதர் புரட்சித்தலைவருடைய ஆஸ்தான மேக்கப் மேன், அதாவது டைரக்டர் பி வாசுனுடைய அவர் அப்பா பீதாம்பரம் அவர்கள் மூலியமாக இவரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. இவர் பீதாம்பரம் சாரும் சொல்கிறாரு தலைவர்கிட்ட, இந்த மாதிரி படத்தை பற்றி பேசுகிறதுக்கு டைரக்டர் ஸ்ரீதர் உங்களை பார்க்கணுன்னு இருக்கிறாருன்ட்டு. அதுக்கு என்ன தெரியுங்களா தலைவர் சொல்கிறாரு, டைரக்டர் ஸ்ரீதரோட நிலைமை இப்போ என்னன்னு தெரியும், அவர் ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் என் வீட்டை என்னை சந்தித்தா தன்னோட கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்காக எம்ஜிஆர் போய் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு மீடியாலாம் ஒரு தப்பாக பேசும், வேண்டாம், அவர் இங்கே வர வேணாம், நானே நம்பியார் வீட்டில் கூட வச்சு பேசிடலாம், அங்கே வேணால் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த தகவல் ஸ்ரீதர்கிட்ட பீதாம்பரம் சொல்கிறாரு. இப்படி சொன்னதை கேட்டு ஸ்ரீதர் நெகிழ்ந்துட்டார். என்னடா இவ்வளோ பெரிய தங்கமானவராக இருக்கிறாரு அப்படின்ட்டு. இல்லைங்க, அது எனக்கு சரி வராது, நான் மக்கள் திலகம் அவர்களை அவருடைய ராமாவரம் இல்லத்திலே நான் சந்திக்கிறேன் அப்படின்னு இவர் போய் நேராக
ராமவரம் இல்லத்தில் போய் மக்கள் திலகம் அவர்களை சந்திக்கிறாரு. புரட்சித் தலைவர் எப்பயும் போல் அவரை தனது இன்முகத்தோடு வரவழைக்கிறாரு. அவருக்கு விருந்து உபசாரம் பண்ணுறாரு. அதன் பிறகு படத்தை பற்றி பேசுகிறாங்க. தனது நிலையெல்லாம் கஷ்டத்திலலாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு படம் ஒன்று பண்ணி கொடுக்குறங்க மாதிரி கேட்குறாரு. அதுக்கு தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டக்குன்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் தனது உதவியாளரை அழைச்சி ஏதோ காதில் குசு குசுன்னு சொல்கிறாரு. இவரும் போய் ஒரு பேப்பரை டைப் பண்ணி எழுதிட்டு வந்துடுறாரு. வந்து தலைவர் அப்படியே கையெழுத்து போடுறாரு. அதை பார்த்த உடனே அப்படியே மனசெல்லாம் அப்படி சந்தோஷம், மனசெல்லாம் ஒரு பூரிப்பு. யாருங்க? ஸ்ரீதருக்கு. அதில் தலைவர் என்ன தெரியுங்க எழுதியிருக்கிறாரு, நான் ஸ்ரீதர் அவர்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன், மற்ற படங்களை விட ஸ்ரீதர் படத்துக்கு முன்னுரிமை தந்து 3 மாதங்களில் அதை நான் முடித்து தரேன் அப்படின்னு எழுதி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே ஸ்ரீதர் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு, அசந்து போயிடுறாரு. அப்படியே மனசெல்லாம் நிறையுது, சந்தோஷம். உடனே எப்பா அப்படின்ட்டு, நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தலைவர் கையெழுத்து போட்டு ஸ்ரீதர்கிட்ட என்ன சொல்கிறாருன்ட்டா, இந்த கையெழுத்து உங்களுக்கு ஃபைனான்ஸுக்கும் சரி விநியோகஸ்தருக்கும் சரி இது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து என்ன செய்கிறாரு, கேட்குறாரு ஸ்ரீதர், எங்கள் படத்துக்கு அட்வான்ஸுங்க நாங்கள் வாங்கிக்கணும் சொல்கிறாரு. உடனே தலைவர் சொல்கிறாரு, அட்வான்ஸா? அதான் ஏற்கனவே கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறாரு. உடனே இவர் பார்க்குறாரு, ஏற்கனவே எப்படா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதான் அன்று சிந்தி ரத்தத்துக்கு அப்போ 25,000 கொடுத்துட்டீங்கள, அந்த பணத்தை இதில் கழிச்சிங்க அப்படிங்கிறாரு. டே அப்பா சாமி, அதாவது இவர் என்னான்னு சொல்கிறது, நான் ராமவரம் தோட்டத்தில் புரட்சித் தலைவரை சந்தித்தா ஊர் உலகம் இவருடைய பொருளாதார நெருக்கடியில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வர்றாரு அப்படின்னு ஊர் உலகம் தப்பாக பேசும். அதனால் அவர் என் வீட்டுக்கு வர வேணாம், பொதுவான ஒரு இடத்துல வச்சு சந்திக்கலான்னு சொன்னார். ஃபஸ்ட்டு இவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அடுத்து தனது படத்துக்கு முன்னுரிமை கொடுத்து 3 மாதத்தில் நான் நடித்து கொடுக்குறேன்னு சொல்லி ஃபினான்ஸ்லேயும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்லேயும் சரி எல்லோருடைய அனைத்து தரப்புலேருந்தும் தனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டார். 2வது இன்ப அதிர்ச்சி. அதுக்கு மேலே என்றைக்கோ கொடுத்த நானே மறந்து போன ஒரு விஷயம், அவருக்கு அன்று சிந்திய ரத்தம் படத்துக்காக 25,000 ரூபாய் கொடுத்தது. இன்றைக்கி அதையும் கூட அதை நீங்கள் கழிச்சிக்கன்னு சொல்கிறாருன்னா, அப்பப்பா இவர் நடிகரா, மாபெரும் நடிகரா, உலகின் ஒப்பற்ற தலைவரா, இவர் என்ன சொல்லி அந்த உயர்ந்த இடத்த அந்த உச்ச இடத்துக்கு என்ன சொன்னால் இவர் அந்த வார்த்தையோ அந்த வார்த்தைகள் கிடைக்காம இவர் தடுமாறுறாரு. அவ்வளோ பெரிய இயக்குனர் பார்த்தீங்களா? புரட்சித் தலைவர் அன்னைக்கு போட்ட ஒரு கையெழுத்து டைரக்டர் ஸ்ரீதருடைய தலையெழுத்தையே மாற்றிடுச்சு. அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர், அத்தனை ஃபினான்சியல் மொத்த படத்துக்கான அட்வான்ஸை கொடுத்துட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே புரட்சித் தலைவர் ஸ்ரீதருக்கு முழு ஒத்துழைப்பு தர்றாரு. உதாரணத்துக்கு பாலகிருஷ்ணன் ஸ்ரீதர் படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணுவார். அதை அவர் அந்த டைமில் வேறு படங்களுக்கு போனதுனால புரட்சித்தலைவருடைய ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் தம்பு வச்சு ஒளிப்பதிவு பண்ணுறாங்க. புரட்சித் தலைவர் எப்பயுமே க்ளோஸ்அப் ஷாட்டை தான் விரும்புவார் அப்படிங்கிற மாதிரி தம்பு டைரக்டர் ஸ்ரீதர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் டைரக்டர் ஸ்ரீதர் எப்படி தெரியுங்களா, அவரோட இந்த காட்சிகள் நல்லா வரணுங்கிறதுக்காக அவருக்கு பிடித்தமான ஒரு ஆங்கிள், அதாவது லோ ஆங்கிளில் வைப்பார், டாப் ஆங்கிளில் வைப்பார், இப்படி பல கோணங்களில் ஒரு கேமரா கோணங்களில் மாற்றி வச்சு எடுப்பார்.
உடனே என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ இப்படி தம்பு சொல்லிட்டாருன்ட்டு எதாக இருந்தாலும் தலைவர்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறான்ட்டு போய் சொல்கிறாரு. தலைவர்கிட்ட இந்த மாதிரி இப்படி ஒளிப்பதிவாளர் சொல்கிறாருன்ட்டு. உடனே அவர் என்ன தெரியல தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் லோ ஆங்கிளில் வச்சாலும் சரி, டாப் ஆங்கிளில் வச்சாலும் சரி, இல்லை என் முதுகுக்கு பின்னாடி நீங்கள் கேமரா எடுத்தாலும் சரி, நான் அதில் தலையிடமா அது உங்கள் ஸ்டண்ட்டார். இதை கேட்டவுடனே டைரக்டர் ஸ்ரீதர் விழுந்து சிரிச்சிருக்கிறார். உரிமை குரல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், லதா, எம்என் நம்பியார், அஞ்சலி தேவி, நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், புஷ்பலதா, வி.கே. ராமசாமி உள்பட பலர் நடித்த உரிமை குரல் படம் 1974 ரிலீஸ் ஆனது. மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது, வெள்ளி விழா படமாக அமைஞ்சது. ஆக டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டார். அவருடைய கவலைகள் பறந்தது, கஷ்டங்கள் தீர்ந்தது, சந்தோஷ கடலில் நீந்தினார் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள். ஆக புரட்சி தலைவரை ஸ்ரீதர் நம்பினார். தலைவரை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி கெட்டவங்க யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவங்க தான் பலருண்டுன்னு சொல்லுவார். ஆக புரட்சி தலைவர் போட்ட எம்ஜி ராமச்சந்திரன் என்ற கையெழுத்து டைரக்டர் ஸ்ரீதருடைய தலையெழுத்தையே மாற்றியது. அவர் உச்சத்திற்கு சென்றார். ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.